வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு ஒரு ரயில் கதையை சொல்ல போகிறேன். நார்மலாக சிட்டியில் இருக்கிறவங்களாம் கம்ப்யூட்டர் பண்ணும்போது பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போவோம். நான் ஆஃபீஸ் போகும்போது ட்ரெயினில் போயிட்டுருந்தேன். சைதாப்பேட்டையில் ஏறினா பீச் வரைக்கும் விதவிதமான மனுஷங்களை நம்ம பார்க்கலாம். ஒரு தடவை அப்படி போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. நான் சைதாப்பேட்டையில் ஏறினேன். மாம்பழத்தில் எனக்கு இடம் கிடச்சிது. நான் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடி இருக்கிற பேல ஒருத்தர் அவர் என்ன பார்த்துட்ருக்காரு. அவர் ஒருத்தரோட பேசிகிட்ருக்கார். இந்த பக்கம் இருக்கிறவரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல. அவர் பார்த்துட்டு இருந்தார் போல இருக்கு. ரொம்ப சீரியஸாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் அவர் செட்பெட்டில் இறங்கிட்டார். இறங்கும்போது இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாம், சொல்லாமல் அவர் மட்டும் இறங்கி போயிட்டார். என்னடா இப்படியும் மனுஷங்க இருக்காங்களே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் உட்காந்தார். ஒரு 2 நிமிஷம்தாங்க ஆயிருக்கும். மறுபடியும் அவர் கண்டினியூ பண்ணி பேச ஆரம்பித்தார். இவரும் ஃப்ரெண்டு போல இருக்குன்னு நினச்சி பார்த்தா இவர் அதுக்கு ரியாக்ஷனே பண்ணாமல் அவர் பேப்பர் படிச்சிட்ருக்கார். அப்புறம் நான் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது, அந்த ஆள் தனக்குத்தானே பேசிகிட்ருக்காரு. ஏற்ற மாதிரி இருக்கிறவர்கிட்ட பேசுகிறதா, யார்கிட்டையோ பேசுகிற மாதிரி. ஒரு வேளை அவர் மேனேஜருக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சண்டைகளில் அவர்கிட்ட பேச முடியாததெல்லாம் அப்படி ட்ரெயினில் வரும்போது பேசுகிறாரோ, இல்லை ஒய்ஃபோட ஏதாவது சண்டை போட்டு அந்த விஷயம் பேசுகிறாரோ என்னமோ தெரியல. இப்படியே பேசிகிட்டே வரார். எனக்கும் பீச் போகிற வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடச்சிது. அதை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினச்சேன். நீங்கள் அப்படி யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்களே அந்த மாதிரி இருந்தீங்களா? இல்லை சும்மா ஒரு கேள்விக்கு தான் கேட்குறேன். ஓகே.